அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் கஷ்டம் மட்டுமே இருக்கிறது என்று என்னிடம் புலம்பினாய் அல்லவா? அதை கேட்டுத்தான் உன் அப்பா முருகன் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் அப்பா முருகனின் சொல்லை பொறுமையாக கேள். நீ கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் நிச்சயமாக விடை தருகிறேன். என்னுடைய செல்ல பிள்ளை நீ. உன்னை நான் எங்கும் விட்டு போக மாட்டேன். உன்னோடு நான் இருக்க எந்த கவலையும் வேண்டாம் பிள்ளையே. நீ வேண்டிய ஒரு விஷயம் உனக்கு தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவானதாகவும் நிரந்தரமானதாகவும் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன். என் மீது அளவில்லாத பக்தியையும் நம்பிக்கையும் கொண்ட என்னுடைய செல்ல பிள்ளை நீ. உனக்கு நான் தரும் அனைத்து விஷயங்களும் நிரந்தரமாக உன்னுடன் இருக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைத்திடும். காலதாமதமானாலும் உன்னுடைய வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உன்னுடைய வேண்டுதல் என் செவிகளுக்கு வரவில்லை என்று மட்டும் நினைக்காதே. உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையையும் உன் அப்பா முருகன் காது கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்களுக்காக மட்டுமே இருக்கும். நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் முடிந்துவிட்டது பிள்ளையே. உன் அப்பா இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலும் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவேறும். உன் அப்பா உனக்கு துணை இருக்க வாழ்வில் எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே. நீ பயப்படும் போதெல்லாம் ஓம் முருகா ஓம் முருகா என்று என்னுடைய திருநாமத்தை உச்சரித்து பார். அடுத்த நொடியே உன்னை காக்க அந்த இடத்தில் நான் வந்து விடுவேன். நிச்சயமாக உனக்கு என் அருள் முழுமையாக இருக்கு தங்கமே. நீ தைரியமாக செயல்படு. நீ எடுத்து வைக்கும் இனி ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளாக மாறப்போகிறது. என் அருள் உனக்கு எப்போதுமே உண்டு. நான் உன்னோடு இருக்க எந்த கவலையும் இல்லாமல் நீ தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளையும் உன் அப்பா முருகன் விரைவில் தீர்த்து வைப்பேன். நீ தைரியமாக இரு தங்கமே. உனக்கு இனி நல்வாழ்க்கைதான். உனக்கு நல்வாழ்வை நான் அமைத்து தருகிறேன். என்னுடைய அருள் உனக்கு எப்போதுமே உண்டு தங்க பிள்ளை.